சந்தோஷம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடைசி வரை சிறப்பாக வாழ்ந்து கை கரைபடியாமல் சென்றவர்கள் அதிகமான தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கை கொடுக்கும் கை என்று சொல்வார்கள். அடுத்தவர்கள் நம் நாடாமல் நம் கையை நமக்கு உதவி என்பது போல் நமக்குள் உணர்ந்தால் மட்டும்தான் கரைப்படாமல் அந்த வாழ்க்கையை செலுத்த முடியும் என்கிறார்கள். இங்கிலாந்தின் மிக சிறந்த இலக்கிய கருத்தர் 1771 முதல் 1832 வரை சர் வால்டர் ஸ்காட். இவர் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். இலக்கியம் அவரது உயிர் மூச்சு. புதினங்கள், கவிதைகள், நாடகங்கள் என்று பல வகையிலும் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்தியவர்தான் ஸ்காட். ஒரு சமயம் அவர் பொருளாதார நிலையில் சரிவுற்றார். கடன் சுமை பெருகுகிறது. வசதி படைத்த நண்பர் ஒருவர் அவருடைய கடனை தீர்க்க முன் வந்தார். ஆனால் அந்த உதவியை ஸ்காட் ஏற்கவில்லை. நண்பரே, உமது அன்பிற்கு நன்றி. இந்த கை எல்லாவற்றையும் சரி பண்ணிவிடும் என்று பெருமிதத்தோடு தன் வலக்கையை உயர்த்தி காண்பித்தாராம். எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் சுயமதிப்பையோ நற்பெயரையோ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்றே அவருடைய கருத்து. அதை தமது வாழ்வின் கொள்கையாகவே கொண்டிருந்தார் என்பதுதான் சிறப்பு. கடுமையான உழைப்பின் விளைவாக அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. கைவிரல்கள் பேன பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டன. ஆனால் அவர் பெரிதும் முயன்று தம்முடைய பணியை தொடர்ந்தார். பாதை கரடுமுரடாய் இருக்கலாம், அதில் பயணம் செய்வது கடினமாயிருக்கலாம், கனத்த இருள் இடையூறு செய்யலாம், கால்கள் இரண்டும் களைத்து போகலாம். உடல் சோர்ந்தாலும் மனம் சோராமல் அவர்கள் தொடர்ந்து செல்கிறார்கள். கடைசி வரை எனது நற்பெயர் கலங்கப்பட்டு விடவில்லை என்கிற மனநிறைவோடு இங்கிருந்து விடைபெறுகிறவர்கள் அதிகம். அவர்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நமது கை மட்டும்தான் நமக்கு உதவி. அது கரைப்படாமல் அந்த வாழ்க்கையை சிறப்பாக செலுத்த வேண்டும் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.